இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். என்ன क्वेश्चन அப்படினு கேட்டா மூணு வாக்கியங்கள் கொடுத்துறாங்க. எது சரியாக இமயமலையுடன் பொருந்தியுள்ளதுன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயஸில் அமைந்துள்ள மலைத்தொடர்கள் அப்படினு சொல்லி சஸ்கர், லடாக், கைலாஷ், காராகோரம் சொல்றாங்க. இப்ப டிரான்ஸ் ஹிமாலயஸ்னா என்ன? இமயமலைன்றது என்ன கேட்டா இந்த தொடர்ல அமைஞ்சிருக்கும். இதுல இந்த பார்ட்ல இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயஸ், கீழ இருக்கக்கூடியது இமயமலை, இந்த சைடுல இருக்கக்கூடியது கிழக்கு இமயமலை அப்படின்றத சொல்லிருப்பாங்க. இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல பார்க்கும்போது மேல ஜஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைத்தொடர் இருக்கும். அதுக்கு கீழே லடாக், அதுக்கு கீழே காராகோரம், அதுக்கு கீழே கைலாஷ்னு சொல்லக்கூடிய மலைத்தொடர் இருக்கும். இது எல்லாமே எங்க இருக்கு? டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். ரெண்டாவது சொல்றாங்கன்னா சிறிய இமயமலை, சிவாலிக் குன்றுகள் அது எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இமயமலையை மூணு டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெரிய இமயமலை, அடுத்து சிறிய இமயமலை, கடைசியா இருக்கிறது வெளி இமயமலை. இது இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இத பெரிய இமயமலைன்றது சிறிய இமயமலை சிவாலிக்கை விட குறைவான மழைப்பொழிவை பெறும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? எஸ், கரெக்ட். அடுத்து கேட்டா வெளி இமயமலை என்றது தொடர்ச்சியான மலைத்தொடர்னு சொல்றாங்க. இந்த வெளி இமயமலைன்றது கேட்டா ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். ஆனா இங்க தொடர்ச்சியான கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 1, 2 மட்டும் தான் சரி. அப்ப ஆப்ஷன் பி அப்படின்றதா இதுல கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா கஞ்சன்ஜங்காவுடைய உயரம் எவ்வளோ அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.